ஹலோ சார். வணக்கங்க. வணக்கம் சார். ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த நியூ இயருக்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த நியூ இயர் தான் முடிப்பீங்க போல. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ராசி பலன் பார்க்கணும். இவ்வளவு ஸ்லோவா பேசினீங்கன்னா 2x தான் பார்க்கணும். மேச ராசி நேர்களே, 3வது இடத்துல குருவும் சனியும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆறுதல் பரிசு தர போறீங்களா? ஆமாங்க, அவங்க பார்வை உங்க மேலதாங்க படும். அப்ப கொஞ்சம் நவுந்து நின்று அவங்க பார்வை படாதுல ப்ரோ. மொத்தத்துல மேஷம் ரொம்ப மோசம். துலாம் ராசிக்காரர்களே, தூய்மையான மனமுடைய நீங்க எப்போ உங்ககிட்ட யார் இருந்தாலும் அவங்க ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணுவாங்க. அமைதி. என் பொண்டாட்டியும் துலாம் ராசி தான். ஐயோ சாரிங்க, தப்பா சொல்லிட்டேன். நீ தான் கரெக்டா சொல்லிருப்ப. மொத்தத்துல துலாம் உங்களுக்கு சலாம். சார், என் ஃப்ரெண்டு சிம்ம ராசி, அவனுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். எப்பவுமே சிரிப்போட இருக்கிற சிம்ம ராசி நேர்களே, சிகப்பு நிறத்தை அணியறது தாங்க நல்லது. ஐயோ அது முடியாதே. ஏங்க, அவன் மாலை போட்டுனுக்குறான், கருப்பு தான் போடணும். கருப்பு நிறம் கூட நீங்க அணியலாங்க. நான் நினைச்சது தாங்க இப்படி ஏதாவது மாத்துவீங்கன்னு. மொத்தத்துல சிம்மம் உங்க மேல எல்லாருக்கும் வன்மம். என் ராசிக்கு வாங்க, கன்னி ராசிக்கு சொல்லுங்க. கன்னி கலியலனாலும் கண்ணியமா இருக்கிற கன்னிராசி நேயர்களே, உங்க ராசியோட அதிபதி 3வது வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாருங்க. ஏன் ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளமா? நான் சொல்ற நிறத்தை மட்டும் அணிஞ்சா போதுங்க. சிகப்பு, அடர் மஞ்சள் பச்சை, வெளிர் நீலம், அடியில் இருக்கும் நீலம். ஏங்க இதுக்கு எல்லா கலரும் போடணும்னு சொல்லுங்களேன். மொத்தத்துல கன்னி உங்க வாழ்க்கையே ஃபன்னி. என்ன பண்ணி உங்க சார், இந்த கேரக்டர் இல்ல, வேற வேற. நான் ராசி எல்லாம் நம்ப மாட்டாங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்களை தாங்க நீங்க நம்பணும். அப்புறம் எதுக்குடா இவ்வளவு நேரம் ராசி பலன் சொல்லுங்க? வருஷம் நாள் தாங்க எங்களுக்கு வேலை வருது, அதுல வேலை பார்க்கணும்ல. அப்ப நீங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இத பார்த்து நம்பிட்டு நாங்க தான் எங்க வேலையை விட்டு உக்காந்து இருக்கோம்.